பிரதோஷ நாள் நந்தி தேவிக்கு பால் அபிஷேகம் செய்தால் என்ன நடக்கும்? திருவண்ணாமலையில் அருள். 2025 மே மாத பிரதோஷம். திருவண்ணாமலை நந்தி தேவிக்கு அபிஷேகம் செய்வதன் அதீத ஆன்மீக நன்மைகள். ஆனால் அதைவிட பெரிய ரகசியம் ஒன்று உண்டு. சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவிக்கு அந்த நாளில் செய்யப்படும் அபிஷேகம். நந்தி என்பது வெறும் வாகனம் அல்ல, அது அஞ்ஞானத்தின் உருவகமாக, சிவபக்தியின் உச்ச வடிவமாக, பாதை காட்டும் மௌன குருவாக அமைந்துள்ளது. மிக முக்கியமான நாட்கள் மே 24, 2025 சனி பிரதோஷம். இந்த நாட்களும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. அந்த மாலை நேரத்தில் நடைபெறும் நந்தி அபிஷேகத்தை நேரில் கண்டாலே புண்ணியம் கிடைக்கும் என்பது தொன்மத்தின் கூற்று. நந்தி தேவிக்கு பால், தேன், சந்தனம், இளநீர் அபிஷேகம் இதன் ஆன்மீக அர்த்தங்கள். பால் பாவநாசனத்தின் உருவம். நம்மிலுள்ள மலம், ஆசை, துயரம் அனைத்தையும் கரைத்து மனத்தை சுத்தமாக்கும். தேண்ட வாழ்க்கையில் இனிமை, மொழியில் மென்மை, உறவுகளில் பாசம் ஏற்படுகிறது. சந்தனம் உடல் சூடினை ஆற்றும் சாந்தியின் சின்னம், மனதை அமைதியாக்கும். இளநீர் உடலுக்கும் உயிருக்கும் தேவையான எளிய துரும்பற்ற வழிபாடு. பஞ்சாமிர்தம் ஐம்பொறி இன்பங்களை கடந்து ஐம்பெரும் அருள்களை பெறும் வழி. நந்தி தேவிக்கு பிரதோஷ நாளில் வணங்குவதால் கிடைக்கும் அதிசய பலன்கள். கர்ம பந்தங்கள் களைவான். நந்தி தேவியை பார்த்து பிரார்த்தனை செய்தால் பழவினை கரையும். சிவதரிசனத்தின் வாயிலாகும். நந்தி வழியாகவே சிவபெருமானை காணும் இலகுவான பாதை கிடைக்கும். தொழிலில் உயர்வு, குடும்பத்தில் அமைதி. நந்திக்கு சந்தனம் அபிஷேகம் செய்து மனத்தில் தவம் செய்தால் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும். மௌன